நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் மறுபடியும் வருவேன். ஒரு தகப்பனுடைய உள்ளம். தகப்பன் வெளியில வேலைக்கு போயிட்டு வந்துட்டு பிள்ளைகள்லாம் தூங்கிட்டு இருந்தா கூட மனைவிட்ட கேட்பான், எப்பா பிள்ளைகள் சாப்பிட்டாங்களா சாப்பிட்டாங்களா? ஒரு கர்சனை. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். காரணம் இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினாலதான். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். அடுமா மறவாமல் நினைத்தீரையா, இணைந்து மனதார நன்றி சொல்வேன். அப்பாவுக்கு நன்றி சொல்வேன். எங்களை மறவாமல் நினைத்து, எங்களை போஷித்து, எங்களை காப்பாற்றி, எங்களை ஆண்டவரை உறுதிப்படுத்தி உம்முடைய கிருபையினால நிலைநிறுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை போஷிக்கிறீர், ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்துகிறீர் ஆண்டவரே. நன்றி. பலவீன நேரத்துல நீரே, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. ஆமென். சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இசையா நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, நினைத்தீரே நன்றி, மறவாமல் நன்றி சொல்வேன். அப்பாவுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எங்களை முழுவதும் ஆளுகை செய்வதற்காக நன்றி. எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குகிறதுக்காய் ஸ்தோத்திரம். குறைவெல்லாம் மகிமையிலே ஆண்டவரே கிறிஸ்து இயேசுவுக்குள் நீ நிறைவாக்குகிறதற்காக ஸ்தோத்திரம். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி
கண்ணின் மணியை போல காத்து இந்த புதிய மாதத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தி நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனை நன்மைகள், எத்தனை ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்தி உடைய நாமத்தை உயர்த்தி இந்த அதிகாலை வேளையில புதிய மாதத்துல உடைய பொற்பாதங்களை முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. பொற்பாதங்களை முத்தம் செய்கிறோம் தேவரே. ஆண்டவரே நீர் சகலத்தையும் செய்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் சகலத்தையும் செய்து முடிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தாவீது சொன்னது போல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த புதிய மாதத்தில் நாங்கள் சபையாராய் ஆண்டவரே குடும்பமாய் உம்முடைய பாதத்தில் ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறீர். எங்களை திடப்படுத்தி எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை பலன அபிஷேகத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். எங்களை நீர் நடத்துவீராக என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் சோர்ந்து போகாதபடி, நாங்கள் குறைவுபட்டு போகாதபடி ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வழி நடத்துகிற தேவனா இருக்கிறீர். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தருகிறீர், எங்களுக்கு வேண்டிய மன்னாவை தருகிறீர், எங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகளை நீர் செய்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. அவருடைய உள்ளத்தை திடப்படுத்துங்க. பவுல் எப்படி சீசருடைய இருதயத்தை திடப்படுத்தினாரோ அதே போல இருதயங்கள் திடன்படட்டும் ஆண்டவரே. விசுவாசம் பலனடையட்டும். இந்த நாட்களிலே தேவ சமூகத்திலே இருந்து பலம் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. உங்களுடைய பொற்கரங்களுக்குள்ள எங்களை முழுவதும் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன்னதமான மறைவுக்குள் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய சட்டைகளின் நிழலிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய கூடார மறைவிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எப்படி மோசே உங்களுடைய கண்மலையின் வெடிப்பில் நின்றது போல நாங்களும் உங்களுடைய வெடிப்பில் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பாதுகாப்பில் நாங்கள் இருக்கிறோம், உங்களுடைய மறைவில் நாங்கள் இருக்கிறோம். ஆகவே நாங்கள் அஞ்ச மாட்டோம், நாங்கள் பயப்பட மாட்டோம். நாங்கள் பலன் கொண்டு எழுந்தி சித்தத்தை மீண்டும் நாங்கள் செய்வோம் ஆண்டவரே. மீண்டும் உடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நீர் பொழிந்தருளுகிறதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலே முதல் தேதியில உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் அருமையா நம்மளை நடத்தினார். எத்தனை நமக்கு ஆசீர்வாதங்கள் யோசிச்சு பாருங்க. மற்ற மாதங்கள் நீங்கள் வேலைக்கு போகும்போது கூட இவ்வளவு நீங்கள் மகிழ்ச்சியா இருந்திருக்க மாட்டீங்க, இவ்வளவு நிறைவோடு இருந்திருக்க மாட்டீங்க. இப்ப கர்த்தர் நடத்தினதை நீங்க பார்த்தீங்க. நான் உங்களை அனுப்பினது பொழுது உங்களுக்கு ஏதாவது குறைவுபட்டதான் சீசர்ல பார்த்து ஆண்டவர் கேட்டார். அவங்க சொன்னாங்க ஒரு குறைவு இல்லப்பா. சிங்கக்குட்டிகள் பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் வராது. உங்களுக்கு ஒரு குறையும் வராது. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் வராது. உங்க எதிர்காலத்திலே ஒரு குறையும் வராது. ஏனென்றால் அவருக்குள் நாம் இருக்கிறபடினாலே, அவர் நம்மளை நடத்துகிறபடினாலே சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே ஆண்டவர் நமக்கு மாற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் வித்தியாசமா நீங்கள் பார்க்க போறீங்க நடத்துதல. கடந்த மாசத்துல நாங்க பார்த்தோம். இந்த மாதத்துல இன்னும் கர்த்தர் நம்மளை நடத்த போகிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிங்க. தேவன் பெரியவரா இருக்கிறார். ஆமென். அவருடைய பிள்ளைகளுக்கு என்று தேவன் சகல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஆமென். அப்பத்தை வைத்திருக்கிறார், மன்னாவை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், ஒவ்வொரு நாளும் தருகிறார். அல்லேலூயா. அந்த அதிகாலை வேளையில உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். எப்படி நம் தேவனுடைய ஆலயத்திலே கூடி வருவோமோ அதே போல பயத்தோடு பக்தியோடு நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொண்டு நீங்கள் ஆன்லைன்ல நீங்கள் அமர்ந்திருக்கும்படி நான் உங்களை தாழ்மையாக கேட்கிறேன். ஏனென்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். அவ்வளவுதான். பின் நாட்கள் அவங்க அதை கடைப்பிடித்து ஒருவேளை சூழ்நிலைகள் வித்தியாசமா ஏதாவது ஒரு காரியங்கள் திரும்பினா கூட அவங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். ஆகவே வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க எப்பொழுதும் ஆயத்தத்தோடு நீங்க அசட்டை பண்ணாதபடி தேவனுடைய சமூகத்துல வந்து குடும்பமாய் நீங்கள் அமர்ந்திருந்து இதை நீங்கள் பார்க்கும்படி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நீங்க விட்டுறக்கூடாது, கர்த்தரை தேடுறதை விட்டுறக்கூடாது. இந்த ஐக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆன்லைன் மூலமா கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. சோ இந்த மாதத்திலையும் தேவன் நம்மளை நடத்துகிறத நம்ம பார்க்க போகிறோம்.
பார்க்க போகிற கடந்த மாதத்துல பார்த்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாய் கர்த்தர் நம்மளை நடத்த போகிறார். நான் உங்களை தோளின் மேல நான் சுமந்து கொண்டு வந்தேன்னு சொல்றேன். தோளின் மேல சுமந்து கொண்டு வந்தேன், உங்களை நான் கைவிடவே மாட்டேன். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை நான் சொல்றார். அப்படி அவர் நம்மளை உள்ளம் கைகளை வரைந்து வச்சிருக்காருயா. ஆமென். என்னை யாரும் நினைக்கலையே அப்படி நீங்க நினைக்க வேண்டாம். இயேசு உங்களை பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆமென். மற்றவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ, இயேசு நம்மளை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். உன் நினைவாகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய நீங்களும் பிள்ளைகளும் ஆண்டவரை தேடுகிறதுல குறைவில்லாமல் தேடுங்க. கர்த்தர் நன்மையானதை தருவார். அவன் தேசம் தன்னுடைய பலனை தரும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேசத்துல, குடும்பத்துல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்விலே, எதிர்காலத்திலே கர்த்தர் அதை செய்ய போகிறார் என்று விசுவாசத்தோடு வீட்டுல ஆர்ப்பரிங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பதாக ஒரு சின்ன ஜெப குறிப்பு. அதாவது நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம், ஜெபித்து வருகிறோம். சந்தோஷம். தொடர்ந்து அதை விட்டுறக்கூடாது. நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். சபைகளிலும் இதை இன்னும் அதிகமாய் ஜெபத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதற்கு நம்மளை அர்ப்பணிப்போம். அதனுடைய ஆர்வமாக நாம் இப்பொழுது ஒரு சில காரியத்துக்காக நாம் ஜெபிப்போம். முக்கியமா ஒவ்வொரு நாளும் இதை நம்ம தியானத்துல கொண்டு வர்றது போல ஒவ்வொரு நாளும் தியான பகுதியில் கூட ஒரு ஜெப குறிப்பை வைத்து நாம் ஜெபித்து பிற்பாடு என்னுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். நம்முடைய இந்திய தேசத்திலே இந்த பரவுதல் குறைவா இருக்குது. மற்ற தேசத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்திய தேசம் அந்த தொற்று கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இல்ல கம்மியா இருக்கு மற்ற தேசத்தை கம்பேர் பண்ணும்போது. அப்ப இது எதை காட்டுகிறது என்றால், ஆண்டவருடைய தயவு நம்ம மேல இருக்கு, ஆண்டவருடைய இரக்கம் நம்ம மேல இருக்கு. நம்முடைய கண்ணீர் எல்லாம் வீணா போகல, நம்முடைய பெருமூச்சு எல்லாம் வீணா போகல, நம்முடைய முழங்கால் போட்டு நாம் ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் வீணாய் போகல. அதனால ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகாம நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. லூக்கா 18 சொல்றார், சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. ஓமையாகவே சொல்றார். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுடைய விஷயத்துல அவர் நீடிய பொறுமையா இருந்து பதில் கொடுப்பார். ஏன் நீடிய பொறுமையா இருக்கிறாரு? பதில் கொடுப்பாரு. அவன் அவர் கொடுக்கிற பதில் எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அவன் எல்லாருக்கும் அதான் அவர் நீடிய பொறுமையாய் அவர் இருந்து நமக்கு பதிலை கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேசம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேசத்திலே தொற்று ஒரு பக்கம் பரவிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்க சுகமாக பாத்தீங்கன்னா அதிகமா சுகமாகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல கூட ஈரோட்டுல தொற்று இல்லாத ஒரு மாவட்டமா அறிவிச்சிருக்காங்க. இனி எல்லா மாவட்டத்தையும் அப்படி அறிவிக்க போகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமா பணி நம்ம செய்ய போகிறோம். ஆமென். கொஞ்சம் கொஞ்சமா வேலையை கவர்மெண்டே தளர்த்தி மற்ற காரியத்தை செய்ய போறாங்க. நீங்க சந்தோஷப்படுங்க. ஆமென். இது சீக்கிரத்துல ஒரு முடிவை கர்த்தர் நமக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இப்பொழுது நம்முடைய தேசத்துல இருக்கிற மும்பை பட்டணத்துக்காக நாம் ஜெபிப்போம். மும்பை பட்டணத்துல கொஞ்சம் பரவுதல் அதிகமா இருக்குதுன்னு சொல்லி நாம் செய்திகள் நம்ம கேள்விப்படுகிறோம். விசேஷமா அந்த தாராவி பகுதி, அந்த பகுதியில் அதிக ஸ்லம்ஸ் ஏரியா, அங்க அதிக வேலை செய்கிறவர்கள் அங்க இருக்கிறாங்க. இன்னும் நம்ம தமிழ்நாட்டில இருந்து கூட அதிகமான ஜனங்கள் அங்கே தாராவி பகுதியில் இருக்கிறாங்க. வேலைக்காக அங்க போய் அமர்ந்து அங்க வேலை ஒவ்வொரு நாளும் கூலி வேலை செய்யறாங்க. ஒவ்வொரு நாளும் பலவிதமான தொழில்கள் செய்யறவங்க, சின்ன சின்ன சிறு தொழில்கள் செய்யறவங்களா இருக்கிறாங்க. சோ மும்பை பட்டணத்துக்காக, மகாராஷ்டிராக்காக நாம் யாவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் நான் ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, உடைய பரிசுத்த முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்க கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, தேசத்தை அழிக்காதபடி நான் ஒருவனை தேடினேன் என்று சொன்னேன். திறப்பிலே நிற்க நாங்கள் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் அநேக ஜனங்கள், சிறு பிள்ளைகள் கூட திறப்பில் நிற்காங்கப்பா. அதை நினைவு கூர்ந்து ஆண்டவரே, எங்கள் தேசத்தை நினைத்தருளும். விசேஷமாக மகாராஷ்டிராக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி அதுல தொற்று பரவவே கூடாதுப்பா. தொற்று இல்லாம கர்த்தர் இதுவரைக்கும் இருந்த தொற்றை கர்த்தர் நிறுத்தி போடுங்கப்பா. வாதை நிறுத்தினது போல அந்த தொற்றை நிறுத்தி போடும். பாதிக்கப்பட்ட இடங்களிலே உடைய பரிசுத்த ரத்தத்தை நாங்கள் அள்ளி தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் சிட்டிக்குள்ளேயும், அங்க இருக்கிற ஒவ்வொரு சிட்டிக்குள்ளேயும் உடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். விசேஷமா தாராவிக்குள்ள உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்குள்ள, ஒவ்வொரு வாலிபர்களுக்குள்ள, ஒவ்வொரு முதியவர்களுக்குள்ள உடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். அவர்கள் பயன்படுத்துகிற உபயோகிக்கிற ஒவ்வொரு பொருட்கள் மேலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். இனி ஆண்டவரே, இது பரவாதபடி
இயேசுவின் ரத்தத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். இந்த ரத்தத்தின் வல்லமாய், உங்களுடைய ரத்தத்தின் வல்லமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு சுத்திகரிப்பை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு பாதுகாப்பை கொண்டு வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, தயவு பெருத்த தெய்வம் ஆண்டவரே, தீங்குக்கு மனசாபப்படுகிற தேவனாய் இருக்கிறீர். உங்களுடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. உங்களுடைய பிள்ளைகளை கைவிடவே மாட்டேன் ஆண்டவரே. உருக்கமான இரக்கங்களால் சேர்த்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறீர். மும்பை பட்டணத்தை நினைவு கூற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இதற்கு பிற்பாடு ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு ஆவிக்குரிய மாற்றத்தை, ஒரு எழுப்புதலை தேவன் மும்பைக்கு கட்டளையிடுங்கப்பா. நாங்கள் எல்லாம் இணைந்து சபையராய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய மாற்றத்தை மும்பைக்கு, எங்கள் தேசத்துக்கு இது செய்யும்படி நாங்கள் வேண்டுகிறோம். என் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம். நெகேமியா 9:31 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நெகேமியா 9வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே, உமது மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாய் கர்த்தர் இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். கைவிடாத தெய்வம் நம்முடைய தெய்வம். நம்முடைய தெய்வம் யாரு? இயேசு. யாரு? கைவிடாத தெய்வம். ஒருபோதும் நம்மளை கைவிடுவதில்லை. ஆமென். ஒருபோதும் கைவிடுவதில்லை. எப்ராயிமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் எப்படி நான் கைவிடுவேன்? எப்ராயிமுக்குள்ள எத்தனையோ குறைவுகள். ஆனால் கர்த்தர் எப்ராயிமை பார்த்து சொல்றாரு, நீ என் பிள்ளை, உன் கையை பிடிச்சு நான் நடக்க பழகினேன். உன்னை நான் எப்படி நான் மறப்பேன்? அல்லேலூயா. ஒரு தகப்பன் பிள்ளையுடைய உறவு நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கு. தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒருவருக்கு அல்லேலூயா, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவ்வளவுதான். ஆனா அவருடைய தயவு நீடிய வாழ்வு. அவர் இரக்கம் உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் மனஸ்தாபப்படுகிறவர். அவரை போல அன்புள்ளவர் யாருமே இல்லை. அவர் ஒருவரே நல்லவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வம் சொல்றாரு, நம்மளை கைவிடவே மாட்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆனாலும் அப்படின்னா அதுக்கு முன்னால பல காரியங்கள் இருக்கு, எல்லாம் செய்யறோம், தவறு மற்ற காரியங்கள் எல்லாம் செய்யறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்து. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற, நம்மளை கைவிடுவதில்லை. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் மறுபடியும் வருவேன். அல்லேலூயா. நேத்து ஒரு அம்மா போன் பண்ணாங்க. போன் பண்ணி என்ன விசாரிச்சாங்க, பாஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டுல அம்மா எப்படி இருக்காங்க, பிள்ளைங்களா எப்படி இருக்காங்க, எல்லாம் விசாரிச்சுட்டு ஒரு காரியத்தை மறுபடியும் கேட்டாங்க. பாஸ்டர், முடிவு தான் என்ன முடிவு? இதுக்கு என்ன இப்படியே போயிட்டு இருக்கு, என்னதான் முடிவு? எனக்கு ஒரே ஒரு வசனம் ஞாபகம் வந்தது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆமென். எப்படி ஒரு துவக்கம் இருந்துச்சோ ஒரு முடிவு இருக்கு. ஆமென். ஒரு முடிவு இருக்கு. அந்த முடிவு நல்ல முடிவா இருக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா நான் நம்பல. நான் என்ன நம்பல? நம்மளை சிருஷ்டித்த, நம்மளை உருவாக்கின, நம்மளோடு கூட என்னைக்கும் தங்கி இருக்கிற ஆண்டவரை நாங்கள் நம்புகிறோம், ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிறோம். ஆகவே நிச்சயமாகவே முடிவு நல்ல முடிவா இருக்கும். அதுல சந்தேகமே இல்லை. தேவ பிள்ளைகள் திடப்படுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சங்கீதம் 27:9 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதையும், உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதையும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும். உமது கோபத்துல என்னை விலக்கிறாதீங்க ஆண்டவரே. ஆமென். அன்றைய கோபம் இருக்கு. தெய்வ கோபம் வேற, மனுஷ கோபம் வேற. தெய்வ கோபம் வந்துச்சுன்னா ஆண்டவருக்கு தெரியும் எப்படி தண்டிக்கணும்னு சொல்லும், தெரியும். அதனால சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்றாரு, மற்றா என்னை தண்டி ஆண்டவரே. ஆமென். உடைய அடிகளால் நான் சோர்ந்து போனேன். என்னிலிருந்து இந்த வாதையை எடுத்து போடும். உடைய அடியால நான் சோர்ந்து போயிட்டேன். என் வடிவு பொட்டரிப்பை போல ஆயிடுச்சு. என் மாம்சம் எல்லாம் உலர்ந்து போயிடுச்சு.
எடுத்து போடும் என்று ஜெபம் பண்றாரு, கண்ணீரோடு ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்கிறார். பொறுமையோடு காத்திருந்தேன்னு சொல்றார். சங்கீதம் 40 அவருக்கு பதில் கொடுத்தார் ஆண்டவர். நமக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப ஏற்கனவே நடந்ததுதான் இப்பவும் நடக்குது. இதுக்கு முன்னால என்ன நடந்துச்சோ பிரசங்க சொல்றாரு, முன்பு நடந்ததுதான் இப்ப நடக்குது. முன்னாலே கொள்ளை நோய் வந்துச்சு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்துச்சு. அவங்க மறுபடியும் மனம் திரும்பினாங்க, கர்த்தர் ஆண்டவருடைய இரக்கத்தை காண்பித்தார். மறுபடியும் முரட்டாட்டம் பண்ணாங்க. ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? முரட்டாட்டம் பண்ணும்போது 8 வருஷம் ஒப்பு கொடுத்துட்டார். 40 வருஷம் ஒப்பு கொடுத்துட்டார். மீதியான கையில, பெலிஸ்தியர் கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டார். இப்பவும் அப்படிதான் ஆண்டவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். சில காரியத்தை அவர் ஒப்பு கொடுக்காம எதுவும் அவருடைய பிள்ளைகளுக்கு நடக்காது, சபைக்கு நடக்காது. அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஏன் ஒப்பு கொடுத்தார்? இதுல என்னுடைய பங்கு என்ன? நான் என்ன செய்ய வேண்டும்? என் குடும்பம் என்ன செய்யணும்? நான் இதுல எதெல்லாம் மனம் திரும்பணும் என்று நம்மளை அலசி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நெகேமியாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் வாசித்து முந்தின வசனத்தை வாசிங்க. நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாய் இருந்து உம்முடைய ஆவியினால் பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவி கொடாதபடியினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையிலே ஒப்பு கொடுத்து. ஏன் ஒப்பு கொடுத்தார் தெரியுதா? செவி கொடுக்கல. இதுக்கு முன்னால செவி கொடுக்கல. இதுக்கு முன்னால நாம் சரியா ஜெபிக்கல. இதுக்கு முன்னால ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் அசட்டை பண்ணி ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தபடினாலே, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தபடினாலே மீதியானர் கையில அவர்களை ஒப்பு கொடுத்தார். பெலிஸ்தருடைய கைகளை அவர்களை ஒப்பு கொடுத்தார். கவனிக்கல. ஆண்டவர் பேசியும் சாலமோன் கவனிக்கல. ஆண்டவர் சாலமோனுக்கு தரிசனத்துல பேசுறாரு, அவன் கவனிக்கவே போயிட்டான். மனாசையோடு கர்த்தர் பேசுகிறார், அவன் ஜனத்தோடு கூட பேசுகிறார், அவனும் கவனிக்காம போயிட்டான். ஆனா அதுக்கப்புறம் அவனை முட்செடிகளிலே விலங்கு போட்டு பிடித்தார்கள், பாபிலோனுக்கு சிறையாய் கொண்டு போகப்பட்டான். அதுக்கப்புறம் அவன் கெஞ்சி அழுது ஜெபம் பண்ணான். கர்த்தர் அவனை மீண்டும் அவன் ஸ்தானத்திலே உயர்த்தினார். அல்லேலூயா. நேபுகாத்நேச்சார் மீண்டும் ஆண்டவருடைய சமூகத்திலே மனம் திரும்பும் பொழுது மீண்டும் அவனுடைய ஸ்தானத்திலே கர்த்தர் கொண்டு வந்து அவனை மேன்மைப்படுத்தினார். நீங்களும் நானும் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் மீண்டும் நம்முடைய ஸ்தானத்திலே கொண்டு வந்து நம்மளை உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கைவிடாத தேவன். மீண்டும் நம்முடைய ஜனங்களுக்கு கடாட்சியத்தை அவர் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். மீண்டும் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். தயவுபடுத்த தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை கேளுங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின நாட்களில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். இருதய கடினம், அசட்டை இதெல்லாம் மாற வேண்டும். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. நெகேமியா அப்படிதான் அழுது ஜெபம் பண்றார். தன்னுடைய ஜனத்துக்காக அழுது ஜெபம் பண்றார். திறப்பில் நின்று ஜெபம் பண்றார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். அவருடைய கண்ணீரை பார்க்கிறார். இந்த அதிகாரம் தொடங்கும் போதே உபவாசத்துல தொடங்குது. அவர் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் ரெட்டுடுத்தி கதறி ஜெபம் பண்ணி அங்க கதறுகிறார்கள். அது மாத்திரம் அந்த உபவாச நாள்ல நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவர்கள் விரித்து உட்கார்ந்து அவர்கள் வாசிக்கிறார்கள். அங்கே சொல்லப்பட்ட வசனத்தை கவனிக்கிறாங்க. நியாயப்பிரமாண புத்தகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய குறைகள் என்ன என்று சொல்லி அந்த வசனத்தோடு தங்களை ஒப்பிட்டு பார்த்து கர்த்தர் பேசுகிற வார்த்தையை வைத்து மனம் திரும்புகிறார்கள். தேவ வசனம் நமக்குள்ள உணர்வை கொண்டு வரும். வசனத்தை கேட்டு நாம் உணர்வடைந்து, ஐயோ இந்த பகுதியில் நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன், இந்த பகுதியில் என் பிள்ளைகள் குறைவுள்ளவர்களா இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் மனம் திரும்பும் பொழுது, நம்முடைய வாழ்வை நாம் அர்ப்பணிக்கிற பொழுது ஆண்டவர் மீண்டும் நம்முடைய ஸ்தானத்தை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை கைவிடாமல் காத்துக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். மீண்டும் நம்முடைய சுக வாழ்வை கர்த்தர் துளிர்க்க பண்ணுகிற தேவனாய். நாம் கவனிக்கணும் அவருடைய சத்தத்தை. அவருடைய சத்தத்தை கவனிங்க. அவர் என்ன பேசுகிறார்? இயேசு கண்ணீர் வடித்த 3 இடம். ஒன்று லாசரு மரித்த பொழுது அவர் கண்ணீர் வடித்தார். இன்னொன்று கெத்செமனே தோட்டத்திலே அவர் கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடும் பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்தார். இன்னொரு இடம் அவர் கண்ணீர் வடித்த இடம். அவர் எருசலேமுக்கு வருகிற பொழுது அங்கே அந்த ஜனத்தை பார்த்து, அந்த பட்டணத்தை பார்த்து, எருசலேமை பார்த்து அவர் கண்ணீர் வடிக்கிறார். எருசலேமே எருசலேமே, எத்தனையோ தரம் கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளை அணைப்பது போல நான் கூட்டி சேர்க்க ஆசையா இருந்தேன், ஆனா உங்களுக்கோ மனதில்லை. நீங்களோ என் வார்த்தைகளை புறக்கணித்தீர்கள், கேட்கவில்லை என்று கண்ணீரோடு அவர் அந்த இடத்துல நிற்கிறத பார்க்கிறோம். சீஷர்கள் கூட அதை உணர முடியல. ஏன் கண்ணீர் வடிக்கிற அவங்களால உணர முடியல, தெரியல அவங்களுக்கு கூட. மற்ற ஜனங்களுக்கு எப்படி தெரியும்? இயேசு கண்ணீர் விட்டார்.
அல்லேலூயா. இயேசு கண்ணீர் வடித்தார் அந்த இடத்துல ஜனங்களுக்காக. இந்த நாளிலாவது நீ மனம் திரும்பினால், நன்மையானவைகளை சிந்தித்தால் நலமாயிருக்கும். ஆமென். ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசுறார். இந்த நாள்ல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. வீட்டுல உட்கார்ந்து இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு உலகத்துக்கு நேரத்தை அதிகமாய் செலவு செய்து நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் பதில் உடனே வராது. அன்றைய பதில் வரணும்னா இருதயம் இலகுவாக வேண்டும். அன்றைய சத்தத்தை கேட்டு அன்றைய சமூகத்தில் போய் மன்றாடி கதறி, ஆண்டவரே எங்களுக்கு இரங்கும் என்று கதறும் பொழுது ஆண்டவர் மீண்டும் தம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கத்தை காண்பிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 19:41 வசனத்துல அவர் அப்படி பேசுறாரு. எத்தனையோ தரம் நான் உங்களுக்கு பேசினேனே, நீங்க கேட்காம போயிட்டீங்கன்னு சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். அடுத்தது நான் சொல்லுகிற ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசி கேட்போம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் அவருடைய நாவு மரளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் பாருங்க. ஆமென். அவரு அவ்வளவு கரிசனை வச்சிருக்கிறார். போகும்போது இந்த பிள்ளைங்க சோர்ந்து போயிருவாங்க. 3 நாள் அங்க இருக்கிறாங்க. 3 நாள் என் வார்த்தையை கேட்டாங்க. சோர்ந்து போயிருவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆகாரத்தை கொடுங்க. ஆமென். ஒரு தகப்பனுடைய உள்ளம். தகப்பன் வெளியில வேலைக்கு போயிட்டு வந்துட்டு பிள்ளைகள்லாம் தூங்கிட்டு இருந்தா கூட மனைவிட்ட கேட்பான், எப்பா பிள்ளைகள் சாப்பிட்டாங்களா? ஒரு கர்சனை. அல்லேலூயா. அந்த இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே உங்கள் குறைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். நீங்க கவலைப்படாம அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, விட்டு கொடுங்க. எத்தனையோ பேரு கிராமத்துக்கு வர்றதுக்காக ரோடுகளை நடந்து வந்தாங்க. எத்தனை பேர் பாருங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்கள். இன்னும் முகாமில் தங்கப்பட்டவங்க, தங்கி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னும் பல இடங்கள்ல இன்னும் ஊருக்கு போய் சேராத ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒரு சில ஜனங்கள்லாம் பார்த்தேன், அதுல சின்ன பிள்ளைகள்லாம் காலில் செருப்பு இல்லாம நடந்துட்டு வர்றாங்க. தலையில பட்டணத்தோடு, கையில ஒரு குழந்தை, நடந்து வருகிற குழந்தை. ஒரு பிள்ளைக்கு காலை நடக்க முடியல. அதை பார்க்கும் போதே வேதனையா இருந்தது. இழுத்துட்டே அப்படி வராங்க. கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் நடக்கணுமா. கொஞ்ச தூரம் நடந்து வந்துட்டு இருக்கும் போதே அங்க ஒரு ஆள் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதை பார்த்து, ஒரு லாரியில ஒரு மனுஷனே அப்படி செய்வான்னா வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்முடைய அன்பு தகப்பனாக இயேசு நமக்கு செய்யாம இருப்பாரா? நான் கைவிடாது இருப்பேன் ஆண்டவர் சொல்றார். அவருடைய தயவு எல்லா கிரியைகளின் மேலேயும் இருக்கிறதா, எல்லா கிரியைகள் மேலே. மிருக ஜீவன்ல கூட அவருடைய கிரியை இருக்கு. காக்கை குஞ்சுகளுக்கு கூட அவர் இரக்கத்தை செய்கிறார். ஆகாரத்தை கொடுக்கிறார் திமிங்கலத்துக்கு. எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு மகிமையான தேவன், எவ்வளவு அக்கறை உள்ள தேவனா இருக்கிறார். உங்க வாழ்க்கை குறித்து அவர் அக்கறை உள்ளவரா இருக்கிறார். என் பிள்ளைகள் இவ்வளவு நாள் அடைக்கப்பட்டிருக்காங்களே, ஐயோ வெளியே போக முடியாம அடைக்கப்பட்டிருக்காங்களே, இவங்க என்ன செய்வாங்க, இப்படியே இருந்தா சோர்ந்துருவாங்கன்னு சொல்லி கர்த்தர் வழிவாசலை ஏற்படுத்துகிறார். விசுவாசிக்கிறீங்களா? வழிவாசலை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். நிச்சயமா ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் வந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் வாசல்களை திறக்கிறார். அவர் திறந்த யாரும் பூட்ட முடியாது. அவர் நமக்கு லெகுவாக்குற தேவனா இருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு இளைப்பாறுதல் தரும்போது பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய தகப்பனா இருக்கிறார். 38 வருஷமா விசாரிப்பட்டு கிடக்கிற ஒருத்தன். சொல்லுது, அநேகர் இயேசுனிடத்துல வந்து அற்புதத்தை பெற்றுக் கொண்டாங்க. அநேகர். ஆனா இயேசு தேடி சென்ற ஒரு நபர்னா இந்த 38 வருஷமா படுத்திருந்தவங்க இயேசு தேடி போறார். ஏன்னா அவனுடைய அங்கலாய்ப்பை ஆண்டவர் பார்க்கிறார். நம்மளாம் பிரசங்கம் பண்ணும்போது பார்த்துருப்போம், அவன் நினைச்சிருந்தா கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து விதஸ்த குலத்துக்குள்ள அவன் விழுந்திருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் அந்த பார்க்கல. அவனுடைய இயலாமையை பார்க்கிறாரு, அவருடைய குறைவை பார்க்கிறார். முடியலைன்னு சொல்லி இயேசு அவனை தேடி போகிறார். வேதம் சொல்லுது, எவன் மேல் இரக்கமாய் இருப்பேனோ அவன் மேல் நான் இரக்கமாய் இருப்பேன்.
ஆமென். உங்க மேல கர்த்தர் இரக்கமா இருக்கிறார். உங்களை தேடி ஆண்டவர் வருகிறார். ஆமென். உங்கள் தேவைகளை ஆண்டவர் ஆச்சரியமாய் சந்திக்கிறார். இது கர்த்தரே செய்கிறார். யார் நபர்களை கொண்டு வந்து அனுப்புனா கூட நபர்கள் ஏவுறது கர்த்தர் தான். தேவதூதர்களை கட்டளை எடுக்கிறது கர்த்தர் தான். காக்காவுக்கு சாப்பாடு கொடுத்தது யாரு? கொடுத்து விட்டது யாரு? கர்த்தர் தான். பரலோகத்திலிருந்து கொடுத்துப்பாரு நினைக்கிறீங்களா? எப்படியோ கொடுத்தாரு. நான் நினைக்கிறேன் அந்த அந்த நாட்கள்ல பயங்கரமான ஒரு பஞ்சம். அந்த பஞ்சத்தின் நாட்கள் எங்க மட்டன் கிடைச்சிருக்கும் யோசிச்சு பாருங்க. எங்க மட்டன் சாப்பாடு இருக்கும்? அரண்மனையில மட்டும்தான் இருக்கும். ஆகாவுடைய அரண்மனையில மட்டும்தான் அங்க மட்டன் என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும். அங்க யாரும் போக முடியாது. இந்த காக்கா உள்ள போய், ஆமென், காக்கா உள்ள போய் மட்டனை தூக்கிட்டு என்ன செஞ்சிருச்சு, கொண்டு வந்து கொடுத்துருச்சு. ஆமென் சொல்லுங்க. அரண்மனைக்குள்ளே உள்ள போய் இந்த காக்கா தூக்கி கொண்டு வந்து அங்கே கொடுக்கறத பாக்குறேன். எலியாவுக்கு காகத்தினால் ஆண்டவர் போஷிக்கிறார். பட்சிக்கிற இடத்துல இருந்து பட்சணம் வரும். நீ எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். ஐயோ இவங்கெல்லாம் செய்வாங்களா நினைப்பீங்க. அவங்க மூலமா கர்த்தர் அற்புதத்தை செய்வார், ஆச்சரியமாய் செய்வார். திருட்டு காக்காது, அது மூலமா கர்த்தர் அற்புதத்தை செஞ்சார். எவ்வளவு ஆச்சரியமான தேவன் பாருங்க, எவ்வளவு மகிமையான தேவன், எவ்வளவு அற்புதம் நிறைந்த தேவனா இருக்கிறார். இன்றைக்கும் நமக்கு அப்படி செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேடி சென்று கர்த்தர் அங்கே அற்புதத்தை செய்கிறார். லாசருடைய வீட்டுக்கு அடிக்கடி இயேசு போறார், அடிக்கடி போறார். ஏன்னா அங்க தகப்பன் இல்ல. அந்த தகப்பன் இல்லாத ஒரு குறைவை மாற்றும்படியாக தான் அடிக்கடி அவர் பெத்தானியாவுல போய், இங்க மார்த்தாளுடைய வீட்டுல, மரியாளுடைய வீட்டுல, லாசருடைய வீட்டுல அவர் அடிக்கடி போய் அங்க தங்குகிறார். அங்க ராவி விருந்து பண்றாங்க, அங்க போய் அவர் தங்குகிறார். ஏன்? ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்துல அவர் வேண்டியதை செய்கிறார். அல்லேலூயா. லாசருவை உயிரோடு எழுப்பி எவ்வளவு பெரிய அற்புதத்தை அந்த வீட்டுக்கு செஞ்சார் பாருங்க. உண்மையான ஒரு தகப்பன் இருந்தா கூட அப்படி நடந்திருக்காரு. தகப்பன் எவ்வளவு முயற்சி பண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா இங்க இருக்கிற உண்மையான ஆவிக்குரிய தகப்பன், பரம தகப்பன், நம்மளை விசாரிக்கிற தகப்பன், ஆமென், ஜீவனை கொடுத்தார். அதான் அவருடைய அன்பு. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து மரித்ததினாலே பிதாவானவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அவ்வளவு அன்புள்ள தகப்பனை நாம தெய்வமா கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். நெகேமியா 9:32வது வசனம். இப்பொழுதும் உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமும் உள்ள மகாதேவனாகிய எங்கள் தேவனே, அசீரியா ராஜாக்களின் நாட்கள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களுக்கும் எங்கள் ராஜாக்களுக்கும் எங்கள் பிரபுக்களுக்கும் எங்கள் ஆசாரியர்களுக்கும் எங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் எங்கள் பிதாக்களுக்கும் உம்முடைய ஜனங்கள் அனைவருக்கும் நேரிட்ட சகல வருத்தத்தையும் உமக்கு முன்பாக அற்பமாய் காணப்படாதிருப்பதாக. எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதி உள்ளவர், நீர் உண்மையாய் நடப்பித்தீர். நாங்களோ ஆகாமியம் பண்ணினோம். எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் ஆசாரியர்களும் எங்கள் பிதாக்களும் உம்முடைய நியாய பிரமாணத்தின்படி செய்யாமலும் உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவர்களை கடிந்து கொண்ட உம்முடைய சாட்சிகளையும் கவனியாமலும் போனார்கள். முதல் ஆரம்பிக்கும் போது நீங்க கவனிச்சீங்கன்னா, உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற வல்லமை உள்ள தேவன், பயங்கரமான தேவன், மகாதேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கையை காக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம ஒரு புறம் சொல்லலாம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்தை ஆண்டவர் பார்த்தார், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை ஆண்டவர் கேட்டார். உண்மைதான். ஆனா அதை விட முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவர் உடன்படிக்கையை காக்கிற தேவனா இருக்கிறார். ஆபிரகாமோடு பண்ண அந்த உடன்படிக்கை, 400 வருஷம் ஜனங்கள் அடிமைப்பட்டிருப்பார்கள் என்று அந்த காரியத்தை ஆண்டவர் பேசுறார், ஆபிரகாமோடு பேசுகிறார். அதுக்கு பிற்பாடு அவர்கள் புறப்பட்டு போவார்கள், எழும்புவார்கள், விடுதலையாக்கப்படுவார்கள். ஆண்டவர் அதை நினைவு கூறுகிறார். உடன்படிக்கையை காக்கிற தேவன் நம்முடைய தேவன், உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன் நம்முடைய தேவன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான உடன்படிக்கை, நிச்சயமான கிருபையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. நிச்சயமான கிருபை. உடன்படிக்கையை காக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது உடன்படிக்கை. ரோமர் 1வது அதிகாரம் 31-32வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ரோமர் 1:31-32வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
உணர்வு இல்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்கள், உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய், சுவாப அன்பு இல்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இதே வசனத்தை தீமோத்தேயுக்கும் பவுல் சொல்ற, ரோமருக்கு சொன்னது போலவே அங்கே தீமோத்தேயுக்கும் சொல்றார். ஏன்னா ஜனங்கள் அப்படி இருக்கிறாங்க. இந்த நாட்களில் ஜனங்கள் அப்படி இருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட உடன்படிக்கையை மீறுகிறவர்களா இருக்கிறாங்க. எத்தனை நாட்கள் உடன்படிக்கையை மீறி இருப்போம். ஆண்டவரே நான் இப்படி செய்வேன், ஆண்டவரே நான் எவ்வளவு ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த காரியத்தை செய்வேன், மாதம் நம்ம உடன்படிக்கை பண்ணுகிறோம், வருஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் உடன்படிக்கை பண்ணுகிறோம். எத்தனை நாள் மீறி இருக்கிறோம்? ஞானஸ்நானத்தினால் உடன்படிக்கை பண்றோம், எப்படி எவ்வளவு நாள் மீறி இருக்கிறோம்? யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. அதுல இருந்து நான் மனம் திரும்ப வேண்டும். கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் என்று அறிவாயாக சொல்றார். கடைசி நாளில் மனுஷனுடைய சோபங்கள் இப்படி இருக்கும். உடன்படிக்கை மீறுவார்கள். சோபம் கடினம் உள்ளதா இருக்கும். உடன்படிக்கை மீறுகிற ஒரு சோபம். ஆனா கர்த்தர் உடன்படிக்கை நினைக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாள்ல நம்மளை எப்படி கைவிடாம இருக்கார் தெரியுமா? எப்படி அவர் பாதுகாக்கிறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து பிதாவோடு செய்த உடன்படிக்கை நிமித்தமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக, அவருடைய இரத்தம் இந்த பூமியிலே சிந்தி நம்மளை மீட்டெடுத்தது நிமித்தமாக. அல்லேலூயா. அந்த இரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கைக்குள்ள நீங்களும் நானும் இருக்கிறபடினால இன்றைக்கு நாம் தப்பித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். காரணம் இயேசு கிறிஸ்து சிந்திய இரத்தத்தினாலதான். அல்லேலூயா. அவருடைய இரத்தம் இன்றைக்கும் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறது. அவருடைய இரத்தம் சாத்தானுடைய கிரியைகளை ஒருபுறம் அழிக்கிறது, நம்மளை சுத்திகரிக்கிறது, ஆனா நம்மளை பாதுகாக்கிறதா இருக்கிறது. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் நம்மளை கைவிடல. ஆமென். இந்த மாதிரி கொள்ளை நோய்கள் வருகிற பொழுது நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் கதறும் போது இயேசு பிதாவாகிய தெய்வம் எதை பார்க்கிறது தெரியுமா? இயேசுவின் சிலுவையை பார்த்து அவர் சிந்தின இரத்தத்தை அவர் அங்க பார்க்கிறாங்க. அந்த இரத்தத்தின் மூலமாக தான் நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த இரத்தத்தின் மூலமாக தான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். யோபனுடைய வீட்டை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடித்து பாதுகாத்தார் இரத்தத்தினாலே. ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நம்முடைய வீடு பாதுகாப்பா இருக்கிறது. காரணம் இயேசுவின் இரத்தம். ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்குள்ள இருக்கிறது. அவருடைய மறைவில் நாம் இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே நாம் பாதுகாப்பா இருக்கிறோம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இரத்தத்தை பூசப்பட்ட பொழுது அவர்களுடைய வீடுகள் பாதுகாப்பா இருந்ததோ, அதே போல நாம் நம்முடைய வீடுகள், நம்முடைய பிள்ளைகள் நாம் பாதுகாப்பா இருப்பதுக்கு ஒரு காரணம் இயேசுவின் இரத்தமே. அல்லேலூயா. இரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே, மீட்கப்பட்டே, திரு இரத்தத்தால் அலகையின் பிடி நின்று நாங்கள் மீட்கப்பட்டோ, திரு இரத்தத்தால் அலகையின் பிடி நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். எல்லாரும் ரத்தம் ஜெயம். அந்த ரத்தத்தை மகிமைப்படுத்துவோம். நமக்காக பரிந்து பேசுகிற ரத்தம், விடுவிக்கிற ரத்தம், நம்மளை பாதுகாக்கிற ரத்தம். ரத்தம் தெளிக்கப்படுகிற இடத்திலே நாம் வந்திருக்கிறோம். ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே. சொல்லுங்க. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே, மீட்கப்பட்டே, திரு இரத்தத்தால் அலகையின் பிடி நின்று. நாங்கள் மீட்கப்பட்டோம், திரு இரத்தத்தால் அலகையின் பிடி நின்று. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டோ, பரிசுத்தமாக்கப்பட்டோ. உங்க ரத்தத்தினாலே கழுவப்பட்டோ, பரிசுத்தமாக்கப்பட்டோ. போர் கவசம், என் தலை கவசம், இயேசுவின் திரு ரத்தமே. சொல்லுங்க. போர் கவசம். ஆமென்.
என் தலை கவசம் இயேசுவின் திரு ரத்தமே. தீய ஆவிகள் அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. தீய ஆவிகள் அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டோ, பரிசுத்தமாக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். பிள்ளைகள் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். குடும்பத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் உடைய ரத்த துளிகள் விழுவதாக, உடைய பாதுகாப்பு உண்டாவதாக. அவர் பயன்படுத்துகிற உபயோகப்படுத்துகிற ஒவ்வொரு உடைமைகள் மேலையும் அன்றுவரை உடைய தண்ணீர்கள், அன்றுவரை சாப்பாட்டின் மேல உடைய ரத்தத்தை நான் சொல்லிக்கிறேன். உடைய பாதுகாப்பை கூறுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வீட்டின் மேலையும் உடைய ரத்த துளிகள் விழுவதாக, உடைய பாதுகாப்பு உண்டாவதாக. தீங்கு அணுகாதபடி இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் உடைய பிள்ளைகளை, குடும்பங்களை பாதுகாப்பதாக. இந்த மாதம் முழுவதும் பாதுகாப்பதாக, இந்த மாதம் முழுவதும் நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பங்களும் காக்கப்படுவதாக. உங்களுடைய ரத்தத்தினால் இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை மகிமையாய் மூடிக்கொள்வீராக. உடைய ரத்தத்தினாலே மூடிக்கொள்வீராக. மீட்கப்பட்டோ திரு ரத்தத்தா அலகையின் பிடி நின்று நாங்கள் மீட்கப்பட்டோம். திரு ரத்தத்தா அலகையின் பிடி நின்று. தகப்பனே உமக்கு நன்றி சொல்கிறோம்பா. இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் உடைய பலத்துல நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்காக ஸ்தோத்திரம்பா. பிள்ளைகளை மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் திட்டப்பட்டத்தை பலப்படுத்துங்க. ஆண்டவரே தேவைகளை ஆச்சரியமாய் சந்திங்க. கடந்த மாதத்திலே சந்தித்தீர், இந்த மாதத்திலையும் நீர் சந்திக்க போதுமானவராய் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே பரலோகத்தில் மன்னாவை தந்து உடைய பிள்ளைகளை போஷித்த தேவன் அல்லவா? இன்றைக்கும் நீர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடினால உடைய பிள்ளைகளை போஷிப்பீராக. இந்த மாதம் முழுவதும் நடத்துவீராக. குறைவில்லாமல் நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் தேடுகிற அந்த உணர்வை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உடைய ஆசீர்வாதங்களும் பிள்ளைகள் மேல தங்கட்டும். உடைய சிரசின் மேல தங்கட்டும். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிவதில்லை என்ற வசனத்தின்படி இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே உம்முடைய சந்ததியாய் நாங்கள் இருக்கிறபடினால ஆண்டவரே உடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்கள் அநேகருக்கு கொடுக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் மிகுதியாய் எடுக்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகருக்கு தாராளமாய் உதாரத்துவமாய் கொடுத்து கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த பிள்ளைகளுக்கு கிருபை தாரும், வழி நடத்தும். ஆச்சரியவிதமாய் நீங்க நடத்துங்கப்பா. குறைவுகளை நிறைவாக்குங்க. உங்க சமூகத்துல பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வெளிச்சம் அவருடைய வீடுகளை பிரகாசிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். விசேஷத்தை பாதுகாப்பு அவர்களுக்கு உண்டாவதாக. ஒரு நாளும் எங்களை கைவிடவே மாட்டீங்கப்பா. கைவிடாத தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனாய் கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு ஒரு நாளும் குறைவில்லை. நீர் எங்களுடைய மேய்ப்பராய் இருக்கிறீர், நல்மேய்ப்பராய் இருக்கிறீர். பொருளுள்ள இடத்துல மேய்த்து மேய்த்து எங்கள் ஆத்மாவுக்கு வேண்டிய ஆகாரத்தை தந்து, எங்கள் சரீரத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை தந்து எங்களை நடத்துகிற நல்ல மேய்ப்பர், பிரதான மேய்ப்பராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை நடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் வீட்டுல சந்தோஷமா இருப்பீங்க நிச்சயமா. கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நம்மளை சீக்கிரத்துல சந்திக்க வைப்பார்.
ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்கு தேவை இருக்கும் என்றால் நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய கீழே சொல்லப்படுகிற எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். 24 மணி நேரம் உங்களுக்கு உதவி செய்ய சபை ஆயத்தமாக இருக்கிறது. அநேகருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அரிசி இல்லை அப்படின்னா நீங்க உடனே கேட்கலாம். இங்க இருக்கிறது நாங்க கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்போம். அநேகருக்கு வெஜிடபிள்ஸ் சில கிராமங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். வெஜிடபிள்ஸ் கொடுக்கிறோம், ரைஸ் கொடுக்கிறோம். உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை